Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. படகில் பயணம் செய்தவர்கள் நிலை குறித்து அறிய உதவி எண்களை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. 180030937933 மற்றும் 918069009901 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமில் படகில் பயணம் செய்தவர்களின் பெயர் பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறது இந்திய தூதரகம். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த படகு விபத்து தொடர்பான உதவியை தெரிந்து கொள்வதற்காக உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசு சார்பாக. படகில் பயணம் செய்தவர்கள் நிலை குறித்து அறிய உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசு சார்பாக. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க இருக்கலாம். விக்னேஷ், கூடுதல் விவரங்கள். பிரகாஷ், வணக்கம். இந்தியாவிலிருந்து வியட்நாம் நாட்டிற்கு சுற்றுலா சென்று அங்கு இருக்கக்கூடிய ஒரு தீவில் பயணிகள் படகு பயணம் மேற்கொண்டிருந்த போது அந்த படகு என்பது விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக அந்த படகில் 32 இந்திய சுற்றுலா பயணிகள் மற்றும் படகு ஊழியர்களும் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அருகில் இருந்த சுற்றுலா படகுகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டதன் அடிப்படையில் 18 சுற்றுலா பயணிகள் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசினுடைய அயலக தமிழர் நலத்துறை சார்பில் செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்திக்குறிப்பை பார்க்கும்போது விபத்தில் சிக்கிய தமிழர்களுடைய விவரங்களை பெற்று அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு துறை ஆணையரக அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தி இருப்பதாகவும் முதற்கட்டமாக வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு அந்த தீவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய படகு விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை மீட்டு அவர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்ப தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு இந்திய தூதரகத்திடம் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினருக்கு தகவல் மற்றும் தேவையான உதவிகளை வழங்குவதற்காக வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகத்தில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான எண்களும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வியட்நாம் நாட்டினுடைய படகு விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உதவி தேவைப்படக்கூடிய நிலையில் அவர்களோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவர்கள் குடும்ப உறுப்பினர்களோ தமிழ்நாடு அரசினுடைய அயலக தமிழர் நலத்துறையினுடைய 24x7 கட்டணமில்லா உதவி எண்களை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. வியட்நாமில் ஏற்பட்ட படகு விபத்து தொடர்பாக தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தமிழக அரசு தயார் நிலையில் இருப்பதாகவும் இது தொடர்பாக நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் செய்திக்குறிப்பு வெளியாகி இருக்கிறது. மொத்தமாக 32 பேர் பயணிக்கக்கூடிய அந்த படகுகளில் பயணித்த நபர்களுடைய விவரங்களும் வெளியே வந்திருக்கிறது. அதில் அந்த பெயர்களை பார்க்கும்போது அதில் பயணித்த பெரும்பாலான நபர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ என்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது. அவர்களுடைய பெயர்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வியட்நாமுக்கு சுற்றுலா சென்ற பயணிகளாக இருக்கலாமோ என்ற ஒரு ஐயமும் பலரின் மத்தியில் எழுந்திருக்கிறது. இந்த 18 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் மீட்கப்பட்டு அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களுடைய விவரங்கள் இன்னமும் கூட அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பழனியிலிருந்து சென்ற ஒரு தமிழகத்தை சேர்ந்த நபர் மற்றும் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு இந்திய தூதரகம் மூலமாக தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருப்பதாகவும் மேலும் தேவைப்படக்கூடிய அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.